ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ். பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. அலிபாபா நிறுவனரும் சீனா கோடீஸ்வரருமான ஜாக் மா காணாமல் போய்விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீன அரசாங்கத்தை விமர்சனம் செய்து வந்த அவர் மாயமாகி இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பிசினஸ் உலகின் ஹீரோ, மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் ராஜா, இளைஞர்களுக்கெல்லாம் இன்ஸ்பைரேஷன், அவர்தான் அலிபாபா நிறுவனர் ஜாக் மா. உலகின் முன்னணி ஆன்லைன் சில்லறை வர்த்தக நிறுவனமாக அலிபாபாவை உருவாக்கிய ஜாக் மா எங்கே போனார் என்பதுதான் தற்போது சர்வதேச அளவில் எழுந்திருக்கும் ஒரு கேள்வி. தன் மனதில் பட்டதை பேசுபவர், சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருப்பார், சமூக மாற்றத்துக்கான கருத்துக்களை தெரிவிப்பார். பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகளில் இவரை நிச்சயம் காணலாம். இப்படிப்பட்ட ஜாக் மா கடந்த 2 மாதங்களாக பொதுவெளியில் தலை காட்டவே இல்லை. கடைசியாக அக்டோபர் 10 தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அக்டோபர் 24 நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஜாக் மா, சீன அரசு தொழில் நிறுவனங்கள் மீது விதித்து வரும் கட்டுப்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். பழமைவாத போக்கை அரசு கைவிட வேண்டும் என்றார். இதனால் கோபமடைந்த சீன அரசு அலிபாபா நிறுவனம் மீது அடுத்தடுத்து நடவடிக்கைகளை எடுத்தது. போட்டியாளர்களுக்கு உரிய வாய்ப்பினை தராமல் நயவஞ்சகமாக செயல்படுவதாக அண்மையில் கூட அலிபாபா நிறுவனம் மீது விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த சூழலில் ஜாக் மா காணாமல் போயிருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நவம்பர் மாத இறுதியில் புதிய தொழில் முனைவோரை கண்டறியும் நிகழ்ச்சியில் நடுவராக ஜாக் மா இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு பதில் அலிபாபா நிறுவனத்தின் வேறொரு உயரதிகாரி இடம்பெற்றார். அவர் வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டியிருப்பதால் வரவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இது உண்மைதானா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. சீன அரசின் நெருக்கடியால் மறைந்திருக்கிறாரா அல்லது அவரை வலுக்கட்டாயமாக வீட்டுக்காவலில் வைத்துள்ளதா என சமூக வலைதளங்களில் விவாதங்கள் பறக்கின்றன. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஆங்கில ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கியவர் ஜாக் மா. 1990களில் அலிபாபாவை நிறுவி தற்போது உலகின் முன்னணி நிறுவனமாக மாற்றியிருக்கிறார். 2017இல் காங்ஷு டாவ் குறும்படத்தில் குங்ஃபு மாஸ்டராக நடித்தார். 2019இல் காமன் டெஸ்டினி என்கிற படத்திலும் நடித்து புகழ் பெற்றார். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் இவரது வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம். பிசினஸ் உலக சக்கரவர்த்தி 2 மாதங்களாக எங்கே போனார், தற்போது எங்கே இருக்கிறார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது சீன அரசின் கடமை. ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ். பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது.